ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் மூவ் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன். இதை ஏற்கனவே நடந்ததையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கண்டினியூஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போது ப்ரைஸு கண்டினியூவாக அது மாதிரி மேலே போகாது, கொஞ்சம் கீழே கரெக்ஷன் தான் போகும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு டைம் போய் பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரைஸு நம்மளுடைய என்னது ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மேலே மூவ் ஆச்சு. எதனுடைய மூவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இதனுடைய ப்ரைஸோடைய 50% கீழே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, அப்போ நம்மளுடைய ப்ரைஸ் புல் பேக்கோடைய ப்ரைஸ் இந்த இதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம இந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கலாம். ஓகே, சரி. இப்போது செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ரெண்டும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஏன்னா கீழே சப்போர்ட் ஏரியாஸ் நிறைய இருக்கிறதுனால ப்ரைஸு இந்த ஏரியா கட் ஆன உடனே நீங்கள் ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். இது டே டைம் ஃப்ரேமுடைய சார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி சார்ட்டு, டே டைம் ஃப்ரேம் இது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த லெவல், அதாவது இந்த லோயர் லெவல் சப்போர்ட் ரெண்டாவது உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த சப்போர்ட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா, இந்த சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 47,500 47,500 400க்கு கிட்ட ப்ரைஸ் வந்திருக்கு. நம்ம 47,500 தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 பாயிண்ட் அதோட மைனஸ் மேலே மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி ப்ரைஸஸ் ஆக்ஷன், அதாவது இந்த இதில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இதனோட மூமெண்டம் எதுவரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய 50% கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 48,500 to 600 வரலும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 48,500 to 600. ஓகே, ஸோ ப்ரைஸு அது வரலும் மேலே அப்புவுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்டாகி பிரேக் அவுட்டில் நீங்கள் சின்ன ஸ்மால் டைமில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எங்கே இந்த டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்தாச்சு. இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆயிருக்கு இல்லைங்களா. சரி, அந்த மூமெண்டம் எதுவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லைங்களா. அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெப் நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா கூட எங்கே வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய 0.618 லெவலில் டச் பண்ணிடுச்சு, அதாவது இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம், நிஃப்டி 50 இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு லோயர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னு வச்சிங்களேன். அகைன் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரைஸு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எது நிஃப்டி 50 இந்த இடத்துல லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோடைய சப்போர்ட் கனெக்ட் பண்ணால் இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,250 to 300 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போது என்ன சார் ஸ்ட்ராங்காக ரிகவர் ஆகிடுச்சு, இப்போ செல்லிங் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது இங்கே பையர்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களே, நீங்கள் எப்படி சார் இது செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு ஒரு லோ க்ரியேட் பண்ணி அகைன் அந்த லோ கட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த சப்போர்ட் லைன் கிட்டே வரும்னு சொல்லணும். தவிர உங்களுக்கு அந்த இடத்துல எடுத்தவுடனே டக்குன்னு எப்படி செல் பண்ணுங்கள், ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் திரும்ப அகைன் ஒரு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 22,600க்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது. அப்போது கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய இந்த கேல்குலேஷன் எல்லாமே ராங். அப்போ என்ன ஆகும்னா கேப் அப் ஆகிட்டு போனோமா திரும்ப இங்கேயே சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ஒர்க் ஆகாது. எங்கே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்து அங்கேருந்து சப்போர்ட் லெவலாக கொடுத்தாச்சு, திரும்ப அங்கேருந்து ஒரு பையிங் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். கேப் அப் பண்ண ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50 என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது டிப்ஸ் பர்பஸ், கால் பர்பஸ்க்காக கிடையாது. ஜஸ்ட் என் வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியும் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ப்ரைஸை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் இதே மாதிரி தான் இதுலேயும்
என்னுடைய சேம் அதே அந்த ஃபெப் லெவல் ரீடெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. அதாவது 50% போகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை. 0.55னா 48,500 ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு அதை என்ன சொல்லணும், அதே தான். இப்போது அந்த 48,500 லெவலிலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்ப வந்து அந்த 48,500 லெவலிலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் இந்த சப்போர்ட் லெவலில் கனெக்ட் பண்ணி ரெடியாக ப்ரைஸ் வச்சுங்க. ஏன்னா ப்ரைஸ் எங்கத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகாமல் கீழே மூவ் ஆகாமல் அப்படின்னு. இப்போ இதில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இதிலே ஒரு ரேஞ்சிலே க்ளோசிங் கொடுத்து டே ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் எந்த இதுவும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 48,500 லெவலிலும் பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸு இந்த ஏரியாவில் இதோ இந்த மாதிரி ஒரு ஏரியா க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா எந்த டிசிஷன் எடுக்காதீங்க. ஒரு சிங்கிள் லாட்டை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டுனா இட்ஸ் ஓகே, விட்டுடுங்க. அகைன் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேடு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் ஆக்சுவலாக நம்ம மல்டி ட்ரேட்லாம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க தெரியும் மூமெண்டம் எப்படியா இருக்குதுன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூமெண்டம் ஆக சொல்லும் இந்த ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு ஜிக்ஜாக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் தான் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியும் சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான். ஆனால் ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே இருக்குது, 0.38 லெவலில் டச் ஆகிருக்கு. 0.5க்கு இன்னும் சின்னதாக நீங்கள் இந்த இடத்துல இன்டர்டேக்காக நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்பு தேடி நீங்கள் 0.5 லெவலும் பார்க்கலாம். 21,550 லெவலும் நீங்கள் அதாவது ஃபின் நிஃப்டியில் ஒரு பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் லைனு. நீங்கள் இது கீழே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சு தான் உங்களுக்கு இந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் ஆகும். லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகாத எங்கேயே ஸ்லைடாக ப்ரைஸு ஒரு லோயரில் ஹையர் எல்லாமே இந்த மாதிரி சைட்வேஸில் போச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த குட்டி டைம் ஃப்ரேம்லேயே கூட உங்களுக்கு போலன் ஃப்ளாக் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு போலன் ஃப்ளாகாக க்ரியேட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 21,550 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.